சார், மேகதாது அணைக்கட்டு விவகாரத்துல தமிழக அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு? மேகதாது அணை கட்டக்கூடாது என்பது ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளுடைய எண்ணம், ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணம். காரணம், விவசாயிகளுக்கு ஆதாரம் தண்ணீர். தண்ணீர் இல்லை என்றால் டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும். குடி தண்ணீருக்கு ஆதாரம் காவிரி தண்ணீர். எனவே மேகதாது என்பது நம்முடைய தமிழகத்தினுடைய பயிர் காக்கும் தண்ணீர் மட்டுமல்ல, உயிர் காக்கும் தண்ணீர். எனவே தமிழகத்தினுடைய புதிய அரசாங்கம் மேகதாது அணையிலே கர்நாடக அரசு ஒருபோதும் தலையிடக்கூடாது. குறிப்பாக பொறுப்புள்ளவர்கள், அங்கே இருப்பவர்கள் முறையிலே பேசக்கூடாது என்பதை தயவு கூர்ந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும். விவசாயிகள் பெரும் அச்சத்திலே இருக்கின்ற சூழலிலே தமிழக அரசு ஆக்கப்பூர்வமான முறையிலே காவிரி தண்ணீர் பிரச்சனையை அணுக வேண்டும். குறிப்பாக கூட்டணி அரசு காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலே இருக்கின்ற நிலையிலே கர்நாடகத்திலே காங்கிரஸ் அரசு, எனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான சூழலை அரசு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் விவசாயிகளுடைய எண்ணமாக இருக்கிறது. அரசு விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசு என்றால் இந்த பிரச்சனையை அவர்கள் விவசாயம் சார்ந்த நிலையிலே தமிழகத்திற்கு, தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இந்த விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு கொடுத்த வாக்குறுதி ஒன்று, விவசாய கடனை அவர்கள் அடைக்கக்கூடிய நிலையை மேற்கொண்ட அறிவிப்பு ஒன்று என்றாக இருந்தாலும், அதை முழுமை பெறக்கூடிய அறிவிப்பாக வரும் நாட்களிலே அவர்கள் மறுபரிசீலனை செய்து முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். விவசாயிகளுடைய எண்ணம் இதில் முழுமை அடையவில்லை. அதனை அரசு உணர்ந்து விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நான் குறை கூறவில்லை. புதிய அரசு விவசாயிகளுடைய எண்ணங்களை முழுமையாக புரிந்து கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். தமிழக வெற்றி கழகம் அந்த முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்றதற்கு பின்னர் அமைச்சர்களோட செயல்பாடு எப்படி இருக்கிறது? தொடர்ந்து பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொள்றாங்க. திருச்செந்தூர் அமைச்சர்கள் வந்து ஆய்வு செஞ்சிருக்காரு. இன்னும் பல்வேறு இடங்களில் ஆய்வு முறை எல்லாம் பண்றாங்க. இப்போ அமைச்சர் வந்து ரீல்ஸ் முகத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி பாக்குறீங்க? அமைச்சர்கள் ரீல்ஸ் முகத்தில் இருக்காங்க, ரீல்ஸ் போடுறது இருக்காங்க. ஒரு புதிய அரசு, மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். எல்லோரும் 99% புதியவர்கள் குறுகிய வருடங்களிலே அரசியலுக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு துறையை சார்ந்தவர்கள். முதல் முறையாக ஒரு பெரிய பொறுப்பு, அரசு பொறுப்பு, அமைச்சரவை பொறுப்பிலே அவர்கள் செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் இருக்கிறது. அந்த கால அவகாசத்தை கொடுப்பது ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் அமைச்சர்கள் அவருடைய மக்கள் பணியை முறையாக சரியாக செய்ய வேண்டும் என்பதும் என்னுடைய வேண்டுகோள். அதிமுகவில் வந்து எம்எல்ஏக்களாக பொறுப்பேற்ற பின்னர் நான் ஒரு 15-20 தினங்களுக்கு உள்ளதாகவே 4 எம்எல்ஏக்கள் வந்து பதவி விலகி ராஜினாமா செய்து தாவேக்காவை இணைஞ்சிருக்காங்க. இது சரியான போக்குன்னு நினைக்கிறீங்களா? அது தாவேக்கா வந்து குதிரைபுரம் பேசி தான் அழைக்கிறான்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க எப்படி? பொதுவான கருத்து தமிழகத்திலே மட்டுமல்ல, இந்தியாவிலே எல்லா மாநிலங்களிலும் ஆரோக்கியமான அரசியலை வாக்காளர்கள் விரும்புகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலம், அவருடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய
நம்பிக்கை. இதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. நல்ல செய்தி. நன்றி, வணக்கம்.